காட்சி 1. திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகாவை அகற்ற நினைத்தது. காட்சி 1A துணைக்காட்சி. ரைட்ரு நான், எனக்கும் தெரியும் 1A 1 2 எழுதணுன்ட்டு. 1A அதற்காக கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கிட்டேயும் விசிகா பார்ட்டிக்கிட்டேயும் பேச்சுவார்த்தை நடந்தது. காட்சி 2. இதே பேச்சுவார்த்தைக்கான கூட்டம் அதிமுக அலுவலகத்திலும் நடந்தது. அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளாத அதிமுக எம்எல்ஏக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். காட்சி 3. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏ தன் ஆதரவை தாவேகாவுக்கு தெரிவிக்க முற்பட்டார். அந்த எம்எல்ஏ வேறு யாரும் இல்லைங்க, அமமுக எம்எல்ஏ அண்ணன் காமராஜ். இதை அறியாத டிடிவி அண்ணன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு, இது எப்படி எடப்பாடியார் தான் நம்ம முதலமைச்சர் ஆக்க போகிறோம்னு தெரிஞ்சு ஒவ்வொரு அவர்கிட்ட இருந்த எம்எல்ஏ கிட்ட இருந்தெல்லாம் இதில் வாங்கிட்டார் ஸ்டேட்மெண்ட். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்க தான் நாங்கள் வந்து முற்போடுறோம் எங்கள் எம்எல்ஏக்கள்லாம் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காமராஜ் அண்ணன்கிட்ட வந்து வாங்கிட்டார். ஏன் இதை வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, வெறும் 47 எம்எல்ஏ மட்டும் வச்சிருக்கிற ஒரு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும்னு எந்த கட்சி தலைவரும் யோசிக்க கூட மாட்டாங்க அந்த நேரத்தில். ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தாவேகா தலைவர் திரு விஜய் வந்து கவர்னர் மாளிகைக்கும் அவருக்கும் அல்லாடிக்கிட்டு இருந்தார். என்டிஏவோட பாஜகவோட பெரும் சூழ்ச்சி அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஏன் நடந்துச்சுன்றது அதுக்கப்புறமா தான் நமக்கே தெரிய வந்துச்சு, திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்ததால். இப்போது அடுத்த காட்சி. இந்த காட்சியில் எடப்பாடியாருக்கு வந்து வளர்த்த எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஏடிஎம்கேவோட அஜெண்டாவே டிஎம்கேவோட எதிர்ப்பு நிலை மட்டும்தான். மற்றபடி டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ தனி கொள்கை எதுவுமே கிடையாது. திமுக கொள்கை தான் அதிமுக கொள்கை, அதிமுக கொள்கை தான் திமுக கொள்கை. ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? திமுகவுக்கு அதிமுக எதிர்ப்பு, அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு. இவ்வளோதான் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த வித்தியாசம். அந்த எதிர்ப்பு நிலையே உடைய போகுது. அப்படி உடஞ்சா நம்ம கட்சியோட நம்பகத்தன்மை கெட்டு போயிடும்னு இருந்த எம்எல்ஏக்கள்லாம் அதை தடுத்தாங்க. அப்போது அந்த எம்எல்ஏக்களே காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த காட்சிக்கு நடுவில்லாம் சப்சினா வந்து அப்பப்போ நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, தாவேகா தலைவர் திரு விஜய் வந்து கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் இடையிடையே அவர் பாவம் அந்த பக்கம் அல்லாடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருந்து இந்த செயலை செய்கிறாங்க. யாருன்னா பாசிச பாஜக ஒழிகன்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் ஐயா, திமுக கும்பல், திமுக அதிமுக இவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த காட்சியில் கம்யூனிஸ்ட் வந்து தன்னோட நிலைப்பாடை மேலே சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. அவங்க ஒத்துக்காததால் கம்யூனிஸ்ட் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு பண்ணிட்டாங்க.